என் அன்பு தோழிகளே, எல்லாருக்கும் வணக்கம். என்ன நேத்து ராத்திரியும் சண்டையா? அவர் குடிச்சிட்டு வந்தாரா இல்ல யார் கூடயோ போன்ல பேசிட்டு இருந்தாரா? நீங்க கத்துனீங்க, அழுதீங்க, ஆனா அவர் கண்டுக்கவே இல்ல. போடின்னு சொல்லிட்டு தூங்கிட்டாரா? நீங்க மட்டும் சமையல் கட்டில உட்கார்ந்து ஏன்டா இவரை கட்டிக்கிட்டோம்னு விடிய விடிய கண்ணீர் வடிச்சிங்களா? நிறுத்துங்க தோழிகளே. இந்த கண்ணீரால அவர் மாற போறது இல்ல. ஏன்னா உலகத்துல அழுகிற எந்த பெண்ணையும் எந்த ஆணும் மதிச்சதே இல்லை. ஆனா 2 பெண்கள், ஒருத்தி மதுரையையே எரிச்ச கண்ணகி, இன்னொருத்தி பாரத போருக்கே காரணமான திரௌபதி. இவங்க 2 பேரும் சாதாரண பெண்கள் இல்ல, இவங்க சைலண்ட் கில்லர்ஸ். கணவன் தப்பு பண்ணும்போது இவங்க கதறி அழுகல, மாறா ஒரு சைக்காலஜிக்கல் வார் பண்ணனாங்க. அந்த ரகசியத்தை மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்க கணவர் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உங்க காலடியில வந்து என்னை மன்னிச்சிருமான்னு கதறுவாரு. இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த 5 மாஸ்டர் பாயிண்ட்ஸ் உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்த போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா அந்த 5வது பாயிண்ட் தான் உங்களுக்கான ஆயுதம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு உங்க மனசுல இருக்கிற பாரத்தை கமெண்ட்ல கொட்டுங்க. இப்போ விஷயத்துக்குள்ள போலாமா? பாயிண்ட் 1, த சைலண்ட் அட்டாக், கண்ணகி ஸ்டைல். உங்க கணவர் தப்பு பண்ணும்போது நீங்க கத்துறீங்க பாத்தீங்களா, அதுதான் அவருக்கு வசதியா போயிருது. இவ எப்பவும் இப்படிதான் கத்துவான்னு அவர் உங்களை ஒரு புரோக்கன் ரெக்கார்டு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. நீங்க பேச பேச உங்க வார்த்தையோட மதிப்பு குறையும். ஆனா சிலப்பதிகாரத்துல கண்ணகி என்ன பண்ணனா தெரியுமா? 12 வருஷம் வேற ஒருத்தி கூட வாழ்ந்துட்டு வந்த கோவலனை பார்த்து ஏன் வந்தீங்கன்னு ஒரு கேள்வி கூட கேட்கல. அந்த மௌனம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கோவலனோட நெஞ்சில ஈட்டி மாதிரி பாஞ்சது. கணவரை வழிக்கு கொண்டு வரணும்னா முதல்ல நீங்க கத்துறத நிறுத்திட்டு ஒரு டிக்னிஃபைடு சைலன்ஸ், கண்ணியமான மௌனம் மெயின்டைன் பண்ணுங்க. அவர் தப்பு செஞ்சுட்டு வரும்போது நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. அவர் முன்னாடி அழாதீங்க. நீங்க எப்போ அமைதியா இருக்கீங்களோ அப்போதான் அவருக்குள்ள ஒரு நடுக்கம் ஆரம்பிக்கும். என்னடா இவ எப்பவும் கத்துறவ இன்னைக்கு அமைதியா இருக்காளே, ஒருவேளை நம்மளை விட்டுட்டு போக போறாளுங்கிற அந்த பயம் அவருக்கு வரணும். அந்த பயம் தான் அவரை உங்ககிட்ட இழுக்கும். கண்ணகியோட நேர்மை தான் கோவலனை மதுரை வரைக்கும் கூட்டிட்டு வந்தது. அதே மாதிரி நீங்க உங்க இடத்துல சரியா இருங்க. அவர் தப்பு பண்ணும்போது நீங்க தர்மத்தோட பக்கம் நில்லுங்க. ஒரு மனுஷனை அவனோட மனசாட்சி தான் குத்தணுமே தவிர உங்க வார்த்தை இல்ல. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா உங்க நேர்மையை காட்டுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் உங்க முன்னாடி குறுகி போவாரு. இதுதான் கண்ணகி ஸ்டைல் அட்டாக்கிங். சரி, அமைதியா இருக்கிறது ஓகே, ஆனா அவர் உங்களை அடிமையா நடத்தினா என்ன பண்றது? அங்கதான் திரௌபதி வரா. அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், கவனிங்க. பாயிண்ட் 2, பவுண்டரி. நிறைய பெண்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது தான் வாழ்க்கைன்னு தப்பா நினைச்சுக்கிறீங்க. உங்க கணவர் உங்களை மதிக்கலைன்னா அதுக்கு காரணம் நீங்க உங்களை மதிக்காதது தான். திரௌபதிய சபையில தர்மன் பந்தயம் வச்சப்போ அவ அழுதா. ஆனா அந்த அழுகையில ஒரு அதிகாரம் இருந்தது. தன்னை தோற்ற ஒருத்தனுக்கு என்னை பந்தயம் வைக்க என்ன தகுதி இருக்குன்னு கேள்வி கேட்டா. இதுதாங்க கெத்து. நீங்க என் கணவராயிருக்கலாம், ஆனா என் வாழ்க்கைய சிதைக்க உங்களுக்கு உரிமை இல்லைங்கிற அந்த கோடு உங்க வீட்டுல இருக்கணும். உங்க கணவர் தப்பு பண்ணும்போது சரி அவர் பண்ணிட்டு போகட்டும் நான் பொறுத்துப்பேன்னு சொல்லாதீங்க. அது நீங்க அவருக்கு கொடுக்கிற லைசன்ஸ். திரௌபதி மாதிரி கேள்வி கேளுங்க. இந்த தப்பை நான் ஏத்துக்க மாட்டேன், இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சா நான் அதுல இருக்க மாட்டேன்னு உங்க எல்லையை இரும்பு கோடா மாத்துங்க. நீங்க எப்போ நோ சொல்ல பழகுறீங்களோ அப்போதான் ஒரு ஆணுக்கு உங்க மேல மரியாதை வரும். மதிக்காத இடத்துல இருக்கிற அன்பு அன்பே கிடையாது. திரௌபதி தன்னை ஒரு நாளும் அடிமையா நினைக்கல. அதனாலதான் 5 பேர் அவளை தோத்தாலும் அவன் நிமிர்ந்து நின்னா.
நீங்க உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த அடிமை எண்ணத்தை முதல்ல தூக்கி போடுங்க. நான் உங்க மனைவி, ஆனா உங்க சொத்து இல்லைங்கிறத உங்க செயல்ல காட்டுங்க. ஒரு ஆண் எப்போ ஒரு பெண்ணை மதிக்க ஆரம்பிப்பான்னா அவளுக்குள்ள ஒரு நெருப்பு இருக்குன்னு தெரியும் போதுதான். அந்த நெருப்பை உங்க சுய மரியாதையால வளர்த்துக்கோங்க. சரி, எல்லைய வகுத்தாச்சு, மௌனத்தால சாட்டையடி கொடுத்தாச்சு. ஆனா இதையும் தாண்டி கணவர் நம்ம பேச்ச கேட்கணும்னா பேச வேண்டிய நேரம்னு ஒன்று இருக்கு. அதுதான் பாயிண்ட் 3, ஸ்ட்ராட்டஜிக் டாக்கிங். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆண்கள் பிரச்சனை வரும்போது புத்தியை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, பெண்கள் உணர்ச்சியை யூஸ் பண்ணுவாங்க. சண்டை நடக்கும்போது நீங்க பழைய கதையெல்லாம் பேசினா அவருக்கு எரிச்சல் தான் வரும். கண்ணகி கோவலன் கூட மதுரைக்கு நடந்து வரும்போது ஒண்ணுமே பேசல. ஆனா அவர் சாப்பிடும்போது அமைதியா ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, தப்பான வழிக்கு போயிட்டீங்களேன்னு. அந்த ஒரு வார்த்தை அவர் நெஞ்சில ஆணி அடிச்ச மாதிரி இறங்குச்சு. நீங்க எப்பவும் பேசிக்கிட்டே இருந்தா உங்க பேச்சுக்கு மதிப்பு இருக்காது. பேச வேண்டிய நேரத்துல சரியான வார்த்தையை நிதானமா சொல்லுங்க. அவர் தப்பு பண்ணும்போது கத்தாம அவர் நிதானமா இருக்கிறப்போ அவரோட தப்ப அவருக்கு புரிய வைங்க. நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நகர்ந்துருங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஆனா அழுத்தமா பேசுறீங்களோ அவ்வளவு தூரம் உங்க வார்த்தை அவர் மனசை தைக்கும். கணவரை வழிக்கு கொண்டு வர புத்திசாலித்தனம் ரொம்பவும் முக்கியம். அவர் ஈகோவை தொடாம அதே சமயம் உங்க கருத்தை சொல்ல கத்துக்கோங்க. அவர் ஈகோவை தொடாம அதே சமயம் உங்க கருத்தை சொல்ல கத்துக்கோங்க. சண்டை வரும்போது நீங்க செஞ்சது தப்புன்னு சொல்றதை விட நீங்க இப்படி செஞ்சது எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லுங்க. இது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரிக். நீங்க அவரை தப்பு சொல்லாம உங்க வலிய சொல்லும் போது அவர் யோசிக்க ஆரம்பிப்பாரு. உணர்ச்சி வசப்பட்டு கத்துறதை விட்டுட்டு புத்திசாலித்தனமா காய நகர்த்துங்க. ஓகே, பேச்சை மாத்தியாச்சு, ஆனா நீங்க அவரை மட்டும் சார்ந்து இருந்தா அவர் உங்களை மதிக்க மாட்டாரு. இங்க தான் அடுத்த பவர்ஃபுல் பாயிண்ட் 4, த ஐடென்டிட்டி பவர். உங்க உலகமே உங்க கணவர் தான். அவர் இல்லைன்னா நான் செத்துடுவேன்னு நீங்க நினைச்சா அவர் உங்களை மதிக்கவே மாட்டாரு. உங்க கணவர் உங்களை கண்டுக்கலையா, விடுங்க. நீங்க உங்க மேல கவனம் செலுத்துங்க. உங்க திறமை என்ன, உங்க வருமானம் என்ன, நீங்க எப்படி அழகா அறிவா மாறலாம்னு யோசிங்க. நீங்க உங்களையே காதலிக்க ஆரம்பிங்க. நீங்க உங்க வேலையில பிஸியாகி உங்களுக்கான ஒரு உலகத்தை உருவாக்கிட்டா உங்க கணவர் ஆச்சரியப்படுவாரு. எப்பவும் ஏன் பின்னாடியே அழுதுட்டு வர்றவ இப்போ எப்படி இவ்வளவு தன்னம்பிக்கையோட இருக்கான்கிற அந்த அதிர்ச்சி அவருக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கும். ஒரு கட்டத்தில் நீங்கள் இல்லாமல் அவரால் ஒரு காரியம் கூட செய்ய முடியாதுங்கிற நிலையை உருவாக்குங்க. அண்டி இருப்பவளா இருக்காதீங்க, அவசியமானவளா மாறுங்க. அப்போதான் அவர் உங்கள் பேச்சை வேதவாக்கா கேட்பாரு. சுயமரியாதைனா மற்றவங்களை தாழ்த்துறது இல்லை, நாம யாருக்கும் தாழ்ந்தவங்க இல்லைன்னு நிரூபிக்கிறது. உங்க கணவர் முன்னாடி நீங்க ஒரு பிராண்டா நில்லுங்க. ஒரு ராணி மாதிரி உங்க வாழ்க்கையை நீங்க நடத்தும் போது எந்த ராஜாவும் அந்த ராணியை விட்டுட்டு போக மாட்டான். உங்க வெற்றி தான் அவருக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை மற்றும் திருத்தம். நீங்க மாறினா உங்க கணவர் தானாவே வழிக்கு வருவாரு. இப்போ கடைசி மற்றும் மிக முக்கியமான பாயிண்ட் 5, த பவர் ஆஃப் நான் கோஆபரேஷன். உடன்படாதீங்க. இதுதான் உங்க கணவரை உடனே வழிக்கு கொண்டு வர பிரம்மாஸ்திரம். உங்க கணவர் ஒரு தப்பு செய்யறாரா, அதுக்கு நீங்க ஒத்துழைக்காதீங்க. அவர் குடிக்க போறாரா, அவருக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு அமைதியா இருக்காதீங்க. இதுல எனக்கு உடன்பாடு இல்ல, இது தப்புங்கிறத உங்க முகத்திலையும் செயல்லையும் காட்டுங்க. நீங்க எப்போ அவருடைய தப்புகளுக்கு நோ சொல்றீங்களோ அப்போதான் அவருக்கு உங்களோட அருமை புரியும். நிறைய வீடுகள்ல ஆண்கள் தப்பு பண்றதுக்கு காரணமே பெண்கள் அதை சகிச்சுக்கிறது தான். நீங்க சகிச்சுக்கிற வரைக்கும் அவர் அதை தப்புன்னு நினைக்கவே மாட்டாரு.
உங்க சுயமரியாதைய அடகு வைக்கிற எந்த விஷயத்துக்கும் உடன்படாதீங்க. உங்க மௌனம் ஒரு போராட்டமா இருக்கட்டும். நீங்க எப்போ ஒரு விஷயத்தை புறக்கணிக்கிறீங்களோ அப்போதான் அந்த விஷயத்தோட மதிப்பு அவருக்கு புரியும். அவர் உங்களை மதிக்கலையா, நீங்க அவர்கிட்ட பேசுறத, அவருக்கான தேவைகளை செய்யறத குறைச்சுக்கோங்க. அவர் உங்களை மதிக்கலையா, நீங்க அவர்கிட்ட பேசுறத, அவருக்கான தேவைகளை செய்யறத குறைச்சுக்கோங்க. நான் உடன்படல, அதனால நான் இதுல இல்லைன்னு சொல்லாமலே செயல்ல காட்டுங்க. ஒரு ஆணை வழிக்கு கொண்டு வர சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. அவருடைய தப்புக்கு நீங்க உடன்படாம இருந்தாலே போதும். அந்த தனிமை அவரை தானாவே திருத்தும். தோழிகளே, இன்னைக்கு நான் சொன்ன இந்த 5 விஷயங்கள் கசப்பா இருக்கலாம், ஆனா இதுதான் நிதர்சனம். அழுகைய நிறுத்திட்டு அறிவா யோசிங்க. கண்ணகியோட மௌனம், திரௌபதியோட வீரம், இது எல்லாம் உங்ககிட்ட இருந்தா எந்த கணவனும் சொல் பேச்ச தட்டவே மாட்டாரு. வாழ்க்கை உங்களோடது, அதை இன்னொருத்தருக்காக அழுது தீர்க்காதீங்க. நிமிர்ந்து நில்லுங்க, சாதிங்க. இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு தீய மூட்டிருந்தா உடனே அந்த லைக் பட்டனை தட்டுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த பிரச்சனை இருந்தா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஒரு பெண்ணுக்கு நீங்க செய்யற பெரிய உதவியா இதுவா தான் இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க கதையை சொல்லுங்க. இன்னொரு பவர்ஃபுல் வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.